நாமக்கல்லைச் சேர்ந்த நகை பட்டறை உரிமையாளர்களிடம் தங்க துகள் கலந்த 5 டன் மண்ணை விற்பனை செய்வதாக கூறி 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குஜராத் கும்பலை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். தங்க நகை பொருட்சாலைகள் மற்றும் பொற்கொள்ளர்கள் 500 டன் தங்க மண்ணை காற்று மூட்டையில் கட்டி வைத்திருப்பதாக கூறி மோசடி நடந்தது. நாமக்கல்லைச் சேர்ந்த தொழிலாளர்களிடம் தங்க துகள் கலந்த மண்ணை விற்பனை செய்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட குஜராத் கும்பலை கேரள போலீசார் கைது செய்தனர். ஏனாகுளம் மற்றும் சேதமங்கலத்தில் சேவை காட்டி வரும் இதே கும்பலா குஜராத் மாநிலம் சூரத்தைச் சேர்ந்த சிலர் கேரள மாநிலம் கொச்சி அருகே வாடகை வட்டம் என்ற இடத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தனர். அவர்கள் தங்க துகள்கள் கலந்த மண்ணை விற்பனை செய்வதாக தங்களை காட்டிக் கொண்டனர். தங்க நகை செய்யும் தொழிற்சாலைகள் மற்றும் பொற்கொள்ளர்களிடமிருந்து சேதமாகும் தங்க துகள்கள் கலந்த மண்ணை சேகரித்து 500 சாக்கு மூட்டைகளை அடைத்து குடோன் ஒன்றில் பாதுகாப்பதாக கூறினார். இது பற்றி நாமக்கல்லைச் சேர்ந்த நகை பட்டறை உரிமையாளர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் குஜராத் கும்பலை அணுகினர். தங்க துகள் கலந்த மண்ணை வாங்க விரும்புவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு அடுக்கி வைக்கப்பட்டுள்ள மூட்டைகளை அவர்களுக்கு காட்டினர். அவற்றில் 5 மூட்டைகளில் இருந்து சுமார் 5 கிலோகிராமுக்கு மண்ணை மாதிரியாக எடுத்து நாமக்கல்லைச் சேர்ந்த தொழிலாளர்களிடம் காட்டினர். குறிப்பிட்ட அளவு மண்ணை அவர்களும் சோதித்துவிட்டு தங்கம் கலந்திருப்பதாக நம்பினர். தங்கம் கலந்த மண்ணை 5 டன் அளவுக்கு வாங்க முன்வந்தனர். அவற்றுக்கான தொகை 80 லட்சம் ரூபாய் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 50 லட்சம் ரூபாயை ரொக்கமாகவும் 18 லட்சம் ரூபாய்க்கு 2 காசோலைகளையும் நாமக்கல் தொழிலாளர்கள் கொடுத்துள்ளனர். பின்னர் அவற்றில் குறிப்பிட்ட அளவை எடுத்துச் சென்று தனியாக சோதித்து பார்த்தவர்களுக்கு அவற்றில் ஒரு கூட தங்கம் கலக்கும் வெறும் மண்ணை கொடுத்து ஏமாற்றிவிட்டதை அறிந்துள்ளனர். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் கேரளாவுக்கு விரைந்தனர். வாடகை வட்டம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தது. அதன் பேரில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியது. தங்க துகள் கலந்த மண் என கூறி நூதன முறையில் மோசடி செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து குஜராத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தங்க துகள் கலந்தது என கூறி வெறும் மண்ணை சாக்கு மூட்டையில் கட்டி ஏமாற்றியது எப்படி என்பது குறித்து தகவல்கள் வெளியாகின்றன. தங்கம் கலந்த மண்ணை வாங்கும் ஆர்வத்தில் வந்தவர்களை நம்ப வைப்பதற்காக பிரத்யேக ஏற்பாடு ஒன்றை மோசடி கும்பல் செய்திருந்தது. ஒரு தனி அறையில் தராசுடன் கூடிய சிறப்பாக தயாரிக்கப்பட்ட மேசையை அமைத்திருந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி கருவியை இடை போடும் தராசில் வைத்த போது மேசையின் அடியில் மறைந்திருந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் ஒரு சிரஞ்சியை பயன்படுத்தி தராசு மற்றும் மேஜை இரண்டில்